என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய நெற்றிப் பொட்டை தொட்ட என் குழந்தை. உனக்கான கடைசி கட்டத்தில் உனக்கான தேவைகளை என்னவென்று நடத்திவிட தயாராக வந்து நிற்கும் இந்த நேரம். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். கடைசி நேரத்தில் கூட ஒருவர் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தாமல் செல்ல மாட்டார் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாய்ப்புகளை எல்லாமும் நீ ஒருபோதும் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒன்று உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். தாயின் நெற்றி பொட்டை தொடுவது என்ன சர்வசாதாரணமான விஷயமா? அப்படி ஒரு பிள்ளை என் நெற்றி பொட்டை தொட்டு விட்டது என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை நினைத்த விஷயம் ஒன்று அந்த பிள்ளையின் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் போல உன்னோடு இந்த வராகி உனக்கென துணையிருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன் தாயினுடைய அரவணைப்பினால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். வராகி என்பவள் உன்னோடு எப்பொழுதும் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி விடுவாள் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்க விரும்புகின்றேன். என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்று சொல்லி நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் உன்னோடு என்றென்றும் நான் இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். உனக்காக இந்த வராகி கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான ஒன்றை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தேவையில்லாத ஒவ்வொன்றையும் நீ இனிமேலும் எண்ணி கலங்காதே. உனக்கு நடப்பதில் இருந்து உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா உனக்கான ஒவ்வொரு கட்டத்தையும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சரியாக உனக்கு சொல்லி வரும் இந்த நேரம் இனி முழுமையாக உன்னை தொடர்ந்து வரட்டும். இந்த வராகி நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா மாற்றத்தையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து நடந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருப்பது இனி எந்த நாளிலும் உனக்கு நன்மதிப்பை நிச்சயமாக கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் மறக்காதே. இந்த வராகி எப்பொழுதும் போல உனக்கு ஒவ்வொன்றிலும் முழு மனத்தெளிவை கொடுத்து உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கிறேன். உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று உணர்த்தி நான் உன்னை நல்லபடியாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நம்பிக்கைப்படுத்த வரும் என்பதனை புரிந்து கொண்டால் எந்த நாளிலும் நீ எதையுமே இழக்க மாட்டாய். உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். இனி நடக்கப் போவது என்னவென்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? அத்தனையிலும்
ஒரு தெளிவு என்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அத்தனையிலும் ஒரு மாறுதல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, முழுமையாக நாம் உணர வேண்டிய காலம். உன் கண்ணீரை துடைக்க நான் வருகிறேன் அல்லவா? உன் வினைகளை தீர்க்க நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா? அப்பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, பிடித்ததோ பிடிக்காததோ, வேண்டுமோ வேண்டாமோ, சகித்து கொண்டு நாட்களை கடக்க அது உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதற்கு பெயர்தான் வாழ்க்கை. எதையுமே சகித்து கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ புரிந்து கொண்டால் இனி ஒவ்வொன்றாக உனக்கு பல நன்மைகள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது இனி எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தாயின் நெற்றி பொட்டை தொடுவது, தாயின் நெற்றி குங்குமத்தை தொடுவது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொண்டால், சரியாக நீ உணர்ந்து கொண்டால், இனி எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும். யாரிடமும் அதிகமாக பழகாதே, யாரையும் அதிகமாக நம்பாதே, யாரையும் அதிகமாக நேசிக்காதே, யாரிடத்திலும் அதிகம் அக்கறை காட்டிவிடாதே. காரணம், இங்கு அதிகம் என்ற ஒரு வார்த்தை ஒருவருக்கு அதிக வலியை தரக்கூடியது என்பதனை மறந்து விடாதே. அதிக வலியையும் வேதனையையும் அது தரக்கூடியது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நான் உன்னோடு இருக்கும்போது போதும் என்ற ஒரு மனநிலை உனக்குள் வருகிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு மனநிலை என் பிள்ளைக்கு வந்து விடுகின்றது. அதிகமாக பேசவும் தோன்றவில்லை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் என் பிள்ளைக்கு மனது வரவில்லை. புரிய வைக்க முயற்சித்தும் புரியாதவர்களிடம் அமைதியாக விலகி நிற்கத்தான் என் பிள்ளை கற்றுக்கொண்டாய். சில நேரங்களில் தனிமை கூட என் பிள்ளைக்கு நிம்மதியை கொடுக்க தொடங்கிவிட்டது. போதும் என்ற மனநிலை கோபத்தால் வருவது கிடையாது. அதிகமாக காயம் பட்ட பிறகுதான் அமைதியாக அது வந்து விடுகிறது. அதிக காயத்தை அனுபவித்த பிறகுதான் போதும் என்ற ஒரு மனநிலை இங்கு என் பிள்ளைக்கு வந்திருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை அல்லவா? குறைக்கும் நாய்க்கு பதில் சொல்லத் தொடங்கினால் சிங்கமும் இங்கே தெருவோர விலங்காகிவிடும். சிலர் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் நீ கடப்பதுதான் உன்னுடைய ஆளுமைக்கு அழகு. அதாவது, ஒரு நாய் குறைக்கிறது என்பதற்காக நீ பதில் சொல்ல தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக இங்கே சிங்கமும் தெருவோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காக மாறிவிடும். ஏனென்றால் உன்னுடைய மௌனம்தான் உன் எதிரிகளை கொல்லும். உன் மௌனம்தான் உன்னுடைய எதிரிகளை கதிகலங்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனிதநேயம்
இங்கு எந்த இடத்திலும் சிதைக்கப்படும் பொழுது நீ யாருக்காகவும் அஞ்சி விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் நல்ல மனநிலையோடு இருந்து நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று நான் எப்பொழுதும் நல்லதை நடத்த வருவது, இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைப்பதற்காகத்தான் இந்த வராகி உன் முன்னால் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறேன். இந்த தாயின் ஆசீர்வாதம், இந்த தாய் உனக்கு கொடுக்கின்ற உத்தரவு, அம்மா உன்னிடத்தில் கேட்கின்ற அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதனை எடுத்து கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக அந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து ஒரு நாள் வியக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொன்றாக உனக்கு நான் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் மருந்து போல, அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே மனதிற்குள் இருக்கின்ற பாரம் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும். சொல்ல முடியாத கவலைகளும் யாருக்கும் புரியாத வழிகளும் கூட அவர்களினுடைய ஒரு வார்த்தையில் மறைந்து போகும். எல்லோரும் வாழ்க்கையில் கிடைப்பதில்லை. ஆனால் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் நீ இழக்கக்கூடாது. இதுபோன்று யாரேனும் உன் வாழ்க்கையில் இருப்பார்களே, ஆனால் அவர்களை ஒருபொழுதும் என் குழந்தை நீ இழந்துவிடக்கூடாது. எப்படியும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களையும் கடந்து நீ வருகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அதிசயமான ஒன்று இனி ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளை விழுந்த இடத்திலேயே எழுந்து நிற்க கற்றுக்கொண்ட பிள்ளை. எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் என் பிள்ளை தன்னை மாற்றிக்கொண்டது கிடையாது. தனக்கு பிடித்தபடி வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை மாற்றிக்கொண்ட குழந்தை. எப்பொழுதும் தான் மற்றவர்களினுடைய நிழல் அல்ல என்பதனை புரிந்து கொண்டு வாழ்கின்ற குழந்தை. தனக்கென தனி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்ற குழந்தை. இப்படியெல்லாமும் தனக்கென என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை இப்பொழுது மற்றவர்களுக்காக வாழ்வதை சற்று நிறுத்தி கொண்டாய். தனக்காக ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ள நீ துணிந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இனி உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் மீண்டும் நான் உன்னோடு எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கென நான் சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக கற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்வாய். நீ விரும்புகின்ற சில விஷயங்களும் நீ விரும்பாத பல விஷயங்களும் இயல்பாகவே இந்த வாழ்க்கையில் நிகழ்ந்து விடுகின்றது. நாம் எதற்கும் காரண கர்த்தாக்கள் அல்ல, வெறும் சாட்சிகள் மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஆட்டம் போடக்கூடாது. ஒருவர் செய்த பாவத்தை நிச்சயமாக கடவுள் மன்னித்து விட்டார் என்று சில காலம் கழித்து நீ கருணை பார்க்காமல் தரமாக கடவுள் தருவார் உங்களுக்கு தக்க தண்டனையை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இப்பொழுது வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு பரிசு நிச்சயமாக தெய்வம் கொடுப்பார் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உறக்கத்தை தொலைத்து என் பிள்ளை நீ உழைத்து கொண்டிருக்கிறாய்.
அடுத்த தலைமுறையாவது கடன் சுமையின்றி நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக நீ உழைத்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமல் புலம்பிய நாட்கள் இங்கு ஏராளம். நிலையில்லாத உறவின் நிரந்தர முகவரி தேடிய என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லாமும் இனிமேல் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒரு முறையாவது உனக்காக வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் வந்துவிட்டது. என் குழந்தையே, சில சமயங்களில் நீ இறைவனிடம் என்ன சொல்கிறாய் தெரியுமா? இறைவா, என் தலைவிதியை எழுதிய பேனாவை கொண்டு வேறு யாருடைய தலைவிதியையும் நீ எழுதிவிடாதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் வழி அவ்வளவு கொடுமையானது. வழிகள் அதிகமாக நிறைந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களிலும் பல வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக உனக்கு நிறைந்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நான் அறிவேன். என் குழந்தையை, உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றவும், உன் தோல்வியை வெற்றியாக மாற்றவும், உன்னுடைய வாழ்க்கையை அற்புதங்களால் நிரப்பவும் நான் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் பயப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் என்னுடைய அருளால் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு மலர ஆரம்பிக்கும். இதனை நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை உச்சத்திற்கு கொண்டு சென்று உன்னை உயரத்தில் நிறுத்தி அழகு பார்ப்பதுதான் என்னுடைய கடமை. என் அருள் என்றுமே உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ என்னவாக பார்க்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் இனி என் பிள்ளை எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை உள்ளபடி வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. சரியென்று உனக்கு இனிமேல் நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு சரியானதொரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதிசயத்தோடு அதிசயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மதிப்பை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான வாய்ப்புகளை நான் உன் வசமாக்கி தருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை, எதையுமே நீ கைவிடக்கூடாது. எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தொலைத்துவிடக்கூடாது. உடனிருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் வருகின்ற நேரங்களை எப்பொழுதும் நீ உன் வசமாக்கிவிட வேண்டும். நான் சொல்லும் நிலையில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நான் இனி எப்பொழுதும் ஒரு மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுக்கும் தாயாக உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடுவேன். எது நடந்தாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் ஒரு தெய்வமாக நான் மாறிவிடுவேன் என்பதனை மறக்காது. நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக என்னை நம்பி நீ என்னை தேடி வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் சொன்னது போல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இனிமேல் நடக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் சொல்ல சொல்ல இனி உனக்கு நல்ல மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே.
நல்லதொரு தெளிவு என்பது உனக்கு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.